வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னா கலாலி ஏரியா வந்திருக்கிறேன். இது எங்கே இருக்குன்னா மோராக் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஏரியா. இந்த ஏரியா எப்படி இருக்குது, இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, இதோட ஹிஸ்டரி என்ன எல்லாமே நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்துட்டு என் மூஞ்சை காமிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு போகணுங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்ம இந்த வீடியோவோட கான்செப்டே என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் தான், அதுக்கப்புறம் இந்த லைவ் வீடியோ தான். அது இந்த வீடியோவில் என்ன இந்த ஏரியா பற்றி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சில பேர் கூகுள் மேப்பில் போயிட்டு செக் பண்ணேன் ஒரு ஏரியா போனேன்னா. நான் இந்த ஏரியா வர்றதுக்கு எந்தெந்த ஏரியா அதுக்கு பக்கத்தில் இருக்குது, இங்கே என்னெல்லாம் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். இது வந்துட்டு சில பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இது இப்போ ஒரு கலாலி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது எப்படி போகிறது, அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் ஒவ்வொரு ஏரியா போய்ட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டு அந்த ஏரியாவை பற்றின்னு சொல்கிறது. வாங்க நண்பர்கள், உள்ளே போய்ட்டு இந்த ஏரியாலாம் சுற்றி காமிக்கிறேன், சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அந்த ஏரியா. கலாலி வந்துட்டு உள்ளூர் பேச்சு வழக்கில் வந்துட்டு கலாலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளாசிக்கல் அரபு மொழியிலையும் கலாலின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து பஹ்ரைன் ராஜ்யத்தில் வந்து ஒரு சிறிய பகுதி. இது மோராக்கு வந்து வடக்கே உள்ள மோராக்கு ஐலாண்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய தீவு. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐலாண்டு, அது அம்வாஜ் ஐலாண்டு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு வடக்கு புள்ளியாக வந்து கலாலி தான் இருந்தது. கலாலியில் வந்து 2000 மக்கள் வசித்து இருக்காங்க. 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 25 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இருந்த கலாலி வந்துட்டு கடல் சீற்றத்தால் 16 மடங்கு பெருசாக வந்திருக்கு இன்னைக்கு உள்ள கலாலி. கிராமத்தில் வசிப்பவர்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறது மேக்சிமம் பெரும்பாலும் இந்த ஏரியாவில் வசிக்கிறது வந்துட்டு சன்னி அரேபியர்கள் தான், சன்னி முஸ்லீம்ஸு. அதே மாதிரி பாரசீக அரேபியர்களும் இங்கே இருக்கிறாங்க, மற்றும் ஆப்பிரிக்கா பஹ்ரைனிகளும் இந்த ஏரியாவில் இருக்காங்க. பஹ்ரைனில் வந்துட்டு எண்ணெய் எடுக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஏரியாவில் இருந்தவங்க பெரும்பாலும் பேல் டைவிங், அதாவது முத்து குளிச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா மீன் பிடிச்சிரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஆயில் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1920 அல்லது 25க்கு இடையில் வந்துட்டு பலர் வந்து பிளேக் நோயால் இந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து மக்கள் வந்துட்டு இடம் பெயர்றதுக்கு வழிவகுத்திருக்கு. ஆனால் பல ஆண்டுக்கு பிறகு, பல வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மக்கள்லாம் திருப்பி இந்த ஏரியாவில் வந்து குடியேறி இருக்கிறாங்க. கலாலி வந்துட்டு அரபு மொழி பேச்சு வழக்கில் வந்துட்டு பாறைகளின் குழுவை வந்துட்டு குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. கலாலி வந்துட்டு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஏரியா தான் அது. இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மோராக்கு, அம்வாச்சு, தியாரல் மோராக்கு, அந்த ஏரியாவெலாம் அது பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி மராசி பீச்சு, மராசி ஏரியா இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் இல்லாததே கிடையாது. இங்கே ஸ்கூலெல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டலு, ஹைப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட்ஸு, கோல்டு ஸ்டோரு. இங்கே வந்துட்டு எல்லா விதமான ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். நான் இந்தியன் ஃபுட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். அதனால் இங்கே அரபிக் ஸ்டைலு, துர்க்கிஷு, கிரீலு எல்லா விதமான ஐட்டம் இந்த ஏரியாவில் கிடைக்கிது. இந்த ஏரியா வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பேரை இங்கே பார்க்க முடியும். எக்ஸ்பார்ட் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியா அது. இந்த ஏரியா என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைலண்ட்டாக தான் இருக்குது இந்த ஏரியாவுக்கு. இந்த ஏரியாவில் வசிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அமைதியாக நல்ல பொழுதுபோக்குறதுக்கு நிறைய இடம் அது பக்கத்துலேயே இருக்குது. அதாவதுங்க அம்வாஜ் போகலாம், பக்கத்தில் வந்துட்டு மராசி மாலு, மராசி பீச்சு, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ட்ராகன் சிட்டி, அதாவது சைனா சாமான்லாம். இது இங்கேருந்து நியர்பை ஏரியா தான் அது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணோன்னா ஏர்போர்ட் அந்த பக்கத்தில் தான். மோராக்கு, அராத்து, இத்து இதெல்லாம் நியர்பை ஏரியா. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. நான் வந்துட்டு வேற ஒரு என்னோடய வியூவர்ஸு கேட்டிருந்தாங்க இத்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு. இந்த வீடியோக்கு அடுத்து நான் இத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் எல்லா விதமான டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன். அதாவது கலாலினா என்ன, இங்கே என்னெல்லாம் கிடைக்குது, இது எங்கேருந்து எப்படி வர்றது, நான் இது எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அந்த ஏரியாவை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து மோராக் சூக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சில நண்பர்களும் சில வியூவர்ஸும் சொல்லியிருந்தாங்க,
நான் 10-15 வருஷமாக மோராக்கில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். அந்த வெர்டிக்கல் கார்டனு, பேல் டைவிங், அதாவது பெர்லிங் பாத்து, அந்த இடத்துலலாம் நாங்கள் வந்துட்டு டீ குடிக்கிறோம். அந்த இடத்துலலாம் உட்காந்து பேசிக்கிட்டுலாம் இருந்திருக்கிறோம். டெய்லி அந்த இடத்துல தான் நடக்கிறோம். ஆனால் அந்த ஏரியாவில் எப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொன்னாங்க. அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஏரியா நான் வீடியோ போடும்போது அந்த ஏரியாவை பற்றி சொல்லும்போது இது வந்துட்டு ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம வந்துட்டு ஒரு ஏரியாவில் இருக்கிறோம்னா எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டோட கல்ச்சர் என்ன, அந்த ஏரியா எப்படி இருக்குது, அங்கே உள்ள கட்டடங்கள் என்ன, அந்த உள்ள ரோடு, அங்கே உள்ள கிளைமேட்டு, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட ஹிஸ்டரி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே ஒரு அட்வான்டேஜ் தான். எத்தனையோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாருமே வந்துட்டு ஒரு ஏரியா போட்டு ஒரு ஏரியா வீடியோ போட்டு அவங்க பேசுவாங்க, நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன், இந்த ஏரியா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கத்துவாங்க, பேசுவாங்க. அவங்க மூஞ்சை காமிச்சிக்கிட்டே தான் வீடியோ ஃபுல்லாக அரை மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சை காமிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே போவாங்க. அந்த ஏரியா கொஞ்சம் தான் காமிப்பாங்க. என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ தான். மொத்த டீட்டெயிலு ஹிஸ்டரி நான் சொல்லியிருக்கிற மாதிரி எந்த ஒரு யூடியூபரும் எந்த ஒரு வீடியோவிலையும் ஃபுல் டீட்டெயில் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா விதமான நாலேஜும் கிடைக்கும்.
வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் தர்றேன். நன்றி, வணக்கம்.